ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு உலகம் முழுக்க தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. ஓகே, கர்நாடகத்தில் மட்டும் ரிலீஸ் ஆகலை. நாங்கள் இப்போ பேச நினைக்கிறது வந்து தக் லைஃபினுடைய ரிலீஸ் பற்றியும் படத்தை பற்றியும் தான் பேச போகிறோம். ஆமாம் பாப். ஸோ என்ன சொல்கிறது, நிறைய விதத்தில் இது ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட் தான். அண்ட் ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆமாம், ஏஆர் ரஹ்மான் வந்து கலக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் மாதிரி அப்படிலாம் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சிம்பு அவர் நம்மளே வந்து நிறைய பேசும்போது சிம்பு பற்றி தான் பேசிட்டே இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் நாளைக்கு தேட்டர்ஸ் வரப்போகுது, போய் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேச போகிறது வேற. ஸோ இப்போ வந்து நான் இது வரைக்கும் படம் பார்க்கல. ஸோ ட்ரெய்லர் வச்சு நீங்கள் உங்களோட வெர்ஷன் எப்பயுமே சொல்லுவீங்க, நானும் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். கண்டிப்பாக. ஸோ ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் தக் லைஃப்லேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்டோரின்னு என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு சின்ன ஒரு டீகோட் பண்ணலாம். நம்ம இப்படி தான் கதை போகுன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஸ்பாய்லர்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறதுல ஒரு சிலது கனெக்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தக் லைஃப் கதை வேணாம், நான் எனக்கு யாரும் சொல்லலை. நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறது ட்ரெய்லர் பார்த்தது, பேசினது, கமல் சார் இன்டர்வியூஸ், இதை வச்சு குட்டியாக டீகோட் பண்ண போகிறோம். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஸ்பாய்லர்ஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. எஸ், கதைக்குள்ள போகலாம் ஜெனனி. எஸ், கண்டிப்பாக. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இதுவும் சொல்ல நினச்சேன். ஒரு 1 hourக்கு முன்னாடி தக்ஸ் ஆன் செட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ விட்டுருந்தாங்க. ஆமாம், அப்புறமா பக்காவாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ விட்டு தானே சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே, எனிவேஸ் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம் தக் லைஃப் டீமுக்கு. கம்மிங் பேக் டு ஒன் லைன். ஆக்சுவலி கதை எடுத்தோன்னே எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா ஜெனனி? எடுத்தோடனே கமல் சார் அந்த கதாபாத்திரம் இறந்த மாதிரி தான் காட்டுறாங்க போலக்கு. ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதை வந்து சிம்பு தான் வழி நடத்திட்டு இருக்காரு. அவருடைய அப்பா ஸ்தானத்தில் இருந்தால் கமல் வந்து இறந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கதை வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது. ஓகே, ஃப்ளாஷ்பேக்கில் அப்பாவும் பிள்ளையும் வேற வேற கேரக்டர்ஸ் பேசிப்பாங்களா, கேங்ஸ்டர்ஸ். இப்படி இவர் இப்படி அமர் எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு, அப்புறம் தான் தெரிய வருது அவர் உண்மையான பிள்ளை இல்லைன்னு சொல்லி. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அப்போ அவரோட உயிரை காப்பாற்றினதே இந்த அமர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா அவர் வந்து வேற ஒரு கேங்ஸ்டரை கொல்ல போயிட்டு அங்கே வந்து இவர் தான் அந்த கேங்கே கொள்றாரு. ஆனால் அந்த குட்டி பையன் வந்து இவரை காப்பாற்றுறான். அப்படி ஒரு மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஓகே அப்புறம் எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. அது ஃபுல் ஃப்ளாஷ்பேக்காக போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இது ரிலேட்டபிள். ஏன்னா அந்த டயலாக் சொல்லுவார்ல, எம்மன் கிட்ட இருந்து என் லைஃப்பை காப்பாற்றினதே நீ தான் அப்படின்னு. ஆமாம், அதனால முழுக்க முழுக்க ஃப்ளாஷ்பேக்காக இவங்களுடைய அந்த உறவு, அந்த கேங்ஸ்டருக்கான இது கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ஒரு நாயகனில் வர்ற மாதிரியான ஒரு ரோல் தான் போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த காட் ஃபாதர் அந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். இதில் கமல் சாரோடைய பர்சனல் லைஃப்பை காட்டுறாங்க. இப்போ சிம்புக்கு வந்து ஒரு ஆக்ட்ரஸ் மேலே ஒரு லவ் வருது. த்ரிஷா ஆக்ட்ரஸ் இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர். அவங்க சிங்கிங்கில் ஒரு பெரிய ஸ்டார். அவங்க மாடல் மாதிரி ராக் ஸ்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நமக்கு ஆடியன்ஸுக்கு காட்டுறாங்க. அவங்க யாருன்னா கமல் சாருடைய செகண்ட் ஒரு அஃபேர் கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும். ஈவன் தோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருந்தாலும் வெளியே சொல்லாத ஒரு லவ் இருக்குது கமல் சாருக்கும் த்ரிஷாக்கும். இது சிம்புக்கு தெரியாது. இப்போ வாலி படம் மாதிரி சிம்புக்கு லேட்டாக தான் தெரிய வருது. அதையும் ஃபர்ஸ்ட் காட்ட மாட்டாங்க. சிம்பு வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் கமல் சாருக்கு த்ரிஷாக்கும் லவ் இருக்குது. இப்போது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் விஷயமா நார்த்து போகிறாங்க. காஷ்மீர் சைடு போகிறாங்க. ஒரு பெரிய டீல் பேசுறதுக்கு, வெப்பன் டீல் பேசுறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல இது முன்னாடி கதையில் சொல்கிறாங்க கமல் சாரை வந்து யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லி. காணா போயிட்டார், ஆளே காணோம், இறந்துட்டாருன்னு அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல போகும்போது தான் தெரியுது அப்பாவையே பிள்ளை வந்து அட்டாக் பண்ணுறாரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக. அப்போ தான் கமல் சாருக்கு தெரிய வருது, ஓ நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிடுச்சானா கிட்டத்தட்ட கொண்டுறாரு. கமல் சாரை கொன்று அந்த இடத்துல வந்து அந்த குத்திரும் கொலகரமாக அந்த ஒரு சைனா பார்டரில் போட்டு வந்துடுறாரு. மறுபடியும் இங்கே வந்து மொத்த கேங்கையும் அவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. அப்போ தான் அந்த டைலாக் வருது, இங்கே நான் தான் இங்கே ரெங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறாங்க ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் இந்த பக்கம் கமல் சார் உயிரோட கண் முழிக்கிறார். அது இன்ட்ரோ பிளாக். இப்போ லைவான செகண்ட் ஹாஃப்லேருந்து லைவ் போகுது. லைவ் என்ன காட்டுறாங்கன்னா அங்கே ஒரு சைனா பார்டரில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சாமியார் மாதிரி ஒரு போய் தர்மர் மாதிரி ஒருத்தர் கமல் சாரை காப்பாற்றி, இந்த ஜவானில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி காப்பாற்றி அவருக்கு கட்டெலாம் போட்டு அவருக்கு அந்த மாதிரி நிறையா வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த சைனா அது என்ன வித்தைங்க போய் தர்மர் அங்கே போய் என்ன சொல்லி கொடுத்தாரு? கும்ஃபு தான் சொல்லி கொடுத்தார்ல.
ஏதோ ஒரு தற்காப்பு கலை நிறைய சொல்லி கொடுத்துரு எல்லாம் இழுத்துட்டு வராதீங்க போக. எங்க சைனால போய் அவர் தாங்க சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தானே அங்க வந்து இந்த தற்காப்பு கலையை நம்ம தான் சொல்லி கொடுத்தோம்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சைனீஸ்க்கு இந்த இது தெரியாது. தமிழ்நாட்டில் இருந்தா அவர் போய் சொல்லி கொடுத்து அவருங்க அது உண்மை ஹிஸ்ட்ரி என்னங்க நீ இல்லை நான் என்ன சொன்ன திட்டுவாங்க கமெண்ட்ஸ்ல, இது கமல் சார் படம் இல்லையா சூர்யா படமா, எதுக்கு நீங்க போதி தர்மனை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லாங்க. ஹிஸ்ட்ரி சொல்றேன். சைனால தற்காப்பு கலை ஓவரால் வேர்ல்ட்ல வந்து இந்தியால இருந்து ஒருத்தர் போய் தான் அங்க சைனால சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகுது. பட் நம்ம மறந்துட்டோம் அது இளமறிவு கதையா தானே. ஓகே இங்க கதைக்கு வருவோம். நீங்க வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. இல்ல சாரி சார் சொல்லுங்க. நான் தலைவர் ஃபேனா இருந்தாலும் எவ்வளவு சின்சியரா கமல் சார் படத்தோட கதை சொல்றீங்க நீங்க வந்து. இல்ல அந்த சந்தேகத்துல தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு வெறித்தனமான சூப்பர் ஸ்டார் ஃபேன். நீங்க இந்த ஸ்டோரி யோசிக்கும் போதே வந்து நான் ஸ்டோரியில கரெக்டா தானே சொல்றீங்க. ஒரு ஃப்ளோ கரெக்டா போயிட்டு இருக்குல்ல. கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஆடியன்ஸ் தெரியும். ஓகே விடுங்க. இப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் ஒரு போய் திரும்ப நாங்க கும்ஃபுலாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரிஞ்ச ஒரு பெரியவர் வந்து கமல் சாரை காப்பாற்றி அவருக்கு வந்து நிறைய ஃபைட்லாம் சொல்லி கொடுக்குறாரு. இதை நம்ம சைமல்டேனியஸ்லி காட்டுறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு அந்த கிங்டம் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமா அப்போ தான் அவர்கிட்ட ஒரு பேடியான விஷயங்கள் வெளியே தெரிய வருது. இப்போ நாயகன்லேயே பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணுவார். இப்போ நல்ல கேங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயனில் கூட காட்டுவாங்க. பிரபு சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் எல்லாம் டீல் பண்ண மாட்டார். ஆனால் சிம்பு வந்து ட்ரக்ஸ் டீல் பண்ணுறது, வெப்பன் டீல் பண்ணுறது, அந்த மாதிரி வேற மாதிரி இவர் எது வேணான்னு சொன்னாரோ அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்கள் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிங்டம்மே அவர் கேப்சர் பண்ணிட்டார். அது நிறைய பேருக்கு தெரியுது, என்ன இவ்வளோ தப்பாக இருக்காரு அமர் அப்படிங்கிற மாதிரி, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படிங்கும் போது தான் கமல் சார் அங்கேருந்து வரார். அங்கேருந்து ரிவெஞ்சுக்கு வரார். எப்படி நம்ம பாகுபலி பொதுவாக ஒரு ராஜா காலத்து கதையில் இருக்கும்ல, மறுபடியும் அந்த கிங்டமை கேப்சர் பண்ணுறதுக்காக வருவாங்க. அந்த மாதிரி கமல் சார் உள்ளே வரும்போது தான் அந்த ஃபைட்டு. நீங்கள் அந்த ட்ரெயிலில் ஒரு அந்த பனி பிரதேச ஃபைட் காட்டுவாங்க. அதான் இன்ட்ரோ பிளாக். கமல் சாரை கொல்றதுக்கு வந்து சிம்பு அட்டாக் பண்ணுறது தான் இன்ட்ரோ பிளாக். அதுக்கப்புறம் கமல் சார் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பெரிய தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பிரிட்ஜில் ஒரு ஃபைட் நடக்கும். பினிமில்ஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய ரவுடிகளோட. அது வந்து சிம்புவோட ஆட்கள். மற்றவங்களாம் ஃபேமிலியெல்லாம் உள்ளே இருக்கு போய் காப்பாற்றணும். அப்போ கமல் சார் வந்து ஃபைட் பண்ணுறது. கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு மேலே எங்கன்னு தெரியல. ஆமாம் இவங்க 2 பேருக்கு மாடியில் பின்னாடி நைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு கட்டையை கொண்டு கமல் சார் அடிக்கிறது, அவருக்கு கழுத்து பிடிச்சி அப்படி பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதுதான் கிளைமேக்ஸ் ஃபைட். அங்கே சிம்புவை கொண்டுட்டு இவர் மறுபடியும் அந்த பொசிஷனை டேக் ஓவர் பண்ணுறாரு. அப்படி கதை முடியும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் வந்து அப்பாவை கொண்டது பையன் தான் அப்படிங்கிற ஒரு இதில் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு 2-3 வருஷமாக. ப்ளஸ் இந்த அவர் புதுசாக வராது, எப்படி நாயகனில் வர மாதிரி இன்ட்ரோ பிளாக்ல தான் அசோக் செல்வனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இல்லை சிம்பு வந்து நிறையா தப்பு பண்ணிட்டுருக்காரு, சிட்டியில் நடந்த நிறையா மர்டர் கேஸ்க்கு எதிராளியில் ஃபுல்லு கொண்டுறாரு சிம்பு. இப்போ அந்த மாதிரி கேஸ்லையும் சிம்பு மாட்டிக்கிறாரு. அது அசோக் செல்வன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இப்படிலாம் கிளை கதையில் போகுது அங்கங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி கிங்டம் எப்படி மீட்டாரு, கமல் சார் எப்படி மறுபடியும் அரியசன் தலை போய் அமர்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி அமர்கே. இது கமல் சார் சொன்ன கதை. ஐ மீன் டைட்டில் அமர்கேங்க தான் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் போல இருக்கு. ஆமாங்க அவர் சொன்னாரு. அப்படியா? ஆமா, இது வந்து அவர் எழுதின ஆன்லைன் தானே. ஓகே ஓகே ஓகே. அமர்கேன்னா 2 அர்த்தம். அமர்ங்கிறது பேரு, அமர் இருக்கிறான். அமர்கேன்னா உயிரோடு இருக்கான். ஓ அமர் அவன் என்ன சாகல, உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இது சத்தியமாக எனக்கு யாரும் சொல்ல, ஒரு டீகோட் பண்ண ட்ரை பண்ணலாமேங்கிற முயற்சி தான். ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, அப்படியே என்னென்ன வெயிட் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் ஷோ நாளைக்கு யூகேலாம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வந்து விடியும் போது கரெக்டாக கதை என்னன்னு தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு 12-1 மணிக்கு ரிவ்யூ என்னன்னு சொல்லிடுறேன். இல்லை கண்டிப்பாக இது நானுமே ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன். நாளைக்கு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சீக்கிரமாக எனக்கு முன்னாடி பார்க்குறவங்கெல்லாம் இல்லை எவ்வளோ மேட்ச் ஆச்சு. அண்ட் ஒரு சில கேரக்டர்ஸ் லைக் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அபிராமி மேம் தெரிஞ்சிச்சு கமல் சாரோட ஒய்ஃபாக நடிக்கிறாங்கன்னு. இப்போ அசோக் செல்வன் நீங்கள் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ நீங்கள் வந்து டீகோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்றது நாளைக்கு பார்க்கலாம். இல்ல பொதுவா மணி சார் படங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் வந்து குட்டி குட்டி கேரக்டர் பண்ணுவாங்க. திடீர்னு நிறைய படங்கள் சொல்லலாம். ஐ மீன் நிறைய அப்ப இருந்த நாயகனா இருக்கும், தளபதியா இருக்கும், நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு பெரிய ஆர்டிஸ்ட் வந்திருப்பாங்க, ஒரு சின்ன ரோலா இருக்கும். அது எடிட்டிங்ல போயிருக்கலாம். என்ன எப்படி போயிடுச்சு, நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விவேக் சார் வந்து அலைப்பாதையில பண்ணிருப்பாரா, ரொம்ப குட்டி கேரக்டர் பண்ணிருப்பாரு. இல்ல அது ரொம்ப நல்ல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான். இல்ல அவருக்கு வந்து காமெடி சீக்வன்ஸே இருக்காது. காமெடி சீக்வன்ஸ் ரொம்ப ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி ஒரு தம்பி மாதிரி கேரக்டர் பண்ணிருப்பாரு. தளபதியில பாத்தீங்கன்னா
பானுப்பிரியா மேடம் கதாபாத்திரம் ரொம்ப சின்ன, இந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால நமக்கு இதில் அவங்க பேரை நீங்கள் ஒருத்தர் கேரளா ஆர்டிஸ்ட் சொன்னீங்களே ஐஸ்வர்யா, அவங்கெல்லாம் என்ன மாதிரி ரோல்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லங்க கமல் சார் அங்கங்கே என்கவுண்டர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, சிம்பு காப்பாத்துறாரு. ஆனால் இதெல்லாம் சிம்பு தான் பண்ணாருங்கிறது அப்படி தான் தெரிய வருது. அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, எனிவேஸ் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமே படத்தை பார்த்துட்டு நாளைக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். Until then, bye-bye.